நம்ம சூப்பரா ஹெல்த்தியான பீட்ரூட்டோட ஓட்ஸ் சேர்த்து அருமையான தோசை செஞ்சிருக்கோம். இன்ஸ்டன்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா தோசை மாவு வீட்டுல இல்ல, உடனடியா பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ண. ஆற விட்டுடுங்க. 1 கப் அளவுக்கு துருவுன பீட்ரூட், இது கூட 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன். இதை ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல, நம்ம ஆன் த ஸ்பாட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா தோசை மாவு வீட்டுல இல்ல, உடனடியா பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓட்ஸ் இருக்கு, ஸோ ஓட்ஸ் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துருவோம். கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். ஸோ இதோட நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற விட்டுடுங்க. இதுக்குள்ள மற்ற பொருட்கள்லாம் அரைச்சு எடுத்துடலாம். இதுல நம்ம அரைக்க போறோம். சீரகம், 2 பச்சை மிளகாய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் 1 தான் எடுத்திருக்கேன். இஞ்சி, இத முதல்ல நம்ம மிக்சில அரைச்சு எடுத்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். சோ இப்ப நம்ம 1 கப் அளவுக்கு துருவுன பீட்ரூட் இதோட சேர்க்கிறேன். சோ இதையும் நம்ம நைஸா அரைச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மிக்சில அரைச்சிட்டு வந்துட்டோம். இத அப்படியே இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம். வறுத்த ஓட்ஸை இதோட சேர்த்துறோம். நல்லா ஆறிடுச்சு. 1 கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இதே 1 கப் அளவுக்கு நம்ம அடுத்ததா இதுல ரவை சேர்க்க போறோம். இது கூட 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவைன்னா கூட பின்னாடி கூட போட்டுக்குவோம். இதை நம்ம மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்துருவோம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இதுல நம்ம ஆல்ரெடி இதுல இருக்கு. இப்போ நம்ம பவுடரா பொடி பண்ணிட்டோம். இந்த பொடியை நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போறோம். பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்திங்க. ஒரு 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தேவைப்படும். இது தோசை மாவு இல்லாத டைம்ல உடனடியா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதை ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல, நம்ம ஆன் த ஸ்பாட் ரெடி பண்ணலாம். இதுக்கு மேல நெய் ஊத்தி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி, புதினா சட்னி இது கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ஓகே, இது அப்படியே எடுத்துடலாம்.